வணக்கம். சனி பகவான் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் நீதிமானாகவும் போற்றப்படுகிறார். நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குவார். யமதர்மனின் சகோதரர் ஆவார். சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு உரிய நாள் என்பதால் இந்த நாளில் அவரை வழிபடுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சனீஸ்வர கோயில்கள். புதுச்சேரியில் உள்ள திருநள்ளாறில் தர்பராணீஸ்வரர் கோயில். காசியில் சிவபெருமானை வழிபட்ட பிறகு சனீஸ்வரன் இங்கு வந்து வழிபட்டதாக கருதப்படுகிறது. குச்சனூர் சனீஸ்வரன் கோயில். இது தேனி மாவட்டத்தில் உள்ளது. சனீஸ்வரர் இங்கு சுயம்புவாக இக்கோயிலின் மூலவராக காட்சியளிக்கிறார். திருகோணமலை சனீஸ்வரர் ஆலயம். இது இலங்கையின் திரிகோணமலை அருகே மடத்தடி என்ற இடத்தில் உள்ளது. லோகநாயக சனீஸ்வரன் கோயில். இது கோயம்புத்தூர் மாவட்டம் புளியங்குளம் என்னும் இடத்தில் உள்ளது. சனீஸ்வர பகவானை வழிபடும் முறை. நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் ஒருவரே. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. கருப்பு எல் சனி பகவானுக்கு உகந்தது. கருப்பு எல்லை தானம் செய்வதால் சனி தோஷம் நீங்கும். காகம் சனி பகவானின் வாகனம். காகத்திற்கு உணவு கொடுப்பது சனி பகவானை மகிழ்விக்கும். சனி பகவானை வழிபடும் போது கருப்பு நிற ஆடைகள் அணிவது கூடுதல் பலனை தரும். சனி பகவானை நேரடியாக பார்க்காமல் பக்கவாட்டில் நின்று வணங்க வேண்டும். அவர் கண்களை பார்க்காமல் பாதம் பார்த்து கும்பிட வேண்டும். சனி பெயர்ச்சி. இந்திய ஜோதிடத்தின்படி சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் தங்கியிருப்பார். 12 ராசிகளுக்கும் 7.5 சனியானது நடக்கும். இந்த காலகட்டங்களில் கெட்டது மட்டுமல்லாமல் சனி பகவான் நல்லதையும் செய்வார். எடுத்துக்காட்டாக, சனி பகவான் ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு தருகிறார் என்றால், நீங்கள் சாகும் தருவாயிலும் கூட அந்த 100 ரூபாய் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். குரு பகவான், சுக்கிர பகவான் கொடுக்கும் பலன் கூட உங்களை விட்டு பிரியக்கூடும். ஆனால் சனி பகவான் கொடுக்கும் சொத்துக்கள் உங்களை விட்டு என்றுமே பிரியாது.